கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். to meet you, we are so glad today. உங்கள் வாழ்க்கையிலே In your life, தேவனுடைய நாமம் God's name, மகிமைப்படவும், let it be glorified. உங்கள் வாழ்க்கையிலே In your life, தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்யவும் God's Spirit to do a work in your life. விரும்புகின்றவராய் இருக்கிறார். He wants to do that in your life. அவர் விருப்பத்திற்காக வாழ நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். We should surrender our life for God's purpose. அவர் விருப்பத்தை செய்வதன் மூலமாக By doing His purpose, நாம் வெறுமையை போகாதபடிக்கும், we will not be in vain. வீழ்ந்து போகாதபடிக்கும், We will not fall. வெட்கப்பட்டு போகாதபடிக்கும் We will never be put to shame. தேவன் தொடர்ந்து கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். God is continually giving His grace to us. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் So the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, உங்களோடு தொடர்ந்து இருக்கிறது. it is always with you. நன்மையும் கிருபையும் தொடரும். Goodness and mercy shall follow. ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். In all the days of your life, God's hand will be with you. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்கும்படியாக நாம் தியானித்தோம். as we meditated, we should have the mind of Christ in us. நாம் என்ன யோசிக்கிறோம் என்பதை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். God knows all our thinkings. நாம் சிந்திப்பதை தேவன் நன்றாக புரிந்திருக்கிறார். God understands all our thinkings. உள்ளந்திரிகளை ஆராய்ந்து பார்க்கிறவரும், He researches the heart of every man. புடமிடுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே He is breaking down into two. அவர் பார்வைக்கு In His sight, நாம் உகந்தவளாய் இருந்தால், when we are honorable in God's sight, காலதாமதமானாலும் கூட even though it get delayed, கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is able to lift us up in our life. இந்த வேளையிலும் கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் Today also let's meditate Philippians chapter 2 21ஆம் வசனம். verse 21. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். For they all go after what is theirs, not after the things of Christ. இங்கே பவுல் அந்த ஜனங்களை பார்க்கின்ற போது, When Paul is looking at the people, அந்த அனுபவங்களை பார்க்கிறார். when he look at their experience, அவருடைய கிரியைகளை பார்க்கிறார். their doings of God, அவருடைய செயல்களை பார்க்கிறார். and looking at whatever thing they are doing, அந்த செயல்களிலே அவர்கள் தேடுகிற விதம், by looking at all their works, he comes to an idea. தங்களுடைய தேவைக்காகவே தேடுகிறார்கள். The verse says they all go after what is theirs. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, When Jesus Christ on this earth said something, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி, first seek ye the kingdom of God. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், But here Paul is saying, தங்களுக்குரியவர்களே தேடுகிறார்கள். for they all go after what is theirs. தேவ சமூகத்தில் சுயநலமான உறவை தேவன் விரும்புவது கிடையாது. God is not happy with a selfish love. நம் நன்மைக்காக, For our goodness, நம் உயர்வுக்காக, for our upbringing, நம்முடைய சுகத்திற்காக, for our goodness, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காய் தேடுவதல்ல. not only for the worldly blessings we should தேவ seek. சமூகத்தை In the Lord's presence, உண்மையாய் தேடுகிற மக்களாய் இருக்க வேண்டும். we should seek Him with the wholeheartedly. அதைதான் 20ஆம் வசனம் சொல்லுகிறார். That is what He's saying in the verse 20. அதென்றால் உங்கள் காரியங்கள் உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் இடத்திலே இல்லை என்று சொல்கிறார். For I have no man of like mind who will truly have care for you. இங்கே தீமோத்தேயு குறித்து அவர் சொல்கிறார். He is saying about Timothy, அவன் செயல்கள் எல்லாம் உண்மையா இருக்கிறது. whatever he does, it was true. அவனுக்குள் சுயநலம் கிடையாது. He doesn't have a self-love. தேவைக்காக தேவனை தேடுகிற தன்மை உள்ளவன் அல்ல. He is not seeking Lord for some needs. அவன் கிறிஸ்துவை தேடுகிறவனாய் இருந்தான். He is the one who is seeking Christ in him. கிறிஸ்துனுடைய அன்பை உணர விரும்புகிறான். He wants to know the love of Christ. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். He wants to receive the grace of God. அதனால்தான் அங்கே பவுல் சொல்கிறார். That is what the reason Paul is saying to them. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரிய தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறான்னு சொல்லி. For they all go after what is theirs, not after the things ஆனால் of Christ. தீமோத்தேயு குறித்து அவர் சொல்கின்ற போது, But when he says about Timothy, உண்மையான ஒரு மனுஷனாக அவர் பார்க்கிறார். he is saying about is true and honest in இன்றைக்கு God. ஒன்றை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். Today let us understand one thing very clearly. கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. Those who seek the Lord, they shall lack no good things. ஒருவேளை சிங்கக்குட்டிகளுடைய குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினை கிடக்கும் என்று வேதம் சொல்கிறது. Even the Bible says like this, a lion's cub may go hungry. சிங்கமும் பட்டினியாய் இருக்காது, அதன் குட்டிகளை முற்றிலும் பட்டினி போடாது. What the truth is, lion and his cub both will never go hungry. காரணம் அது சிங்கம், Because he is king. காட்டுக்கே ராஜாவா இருக்கிறது. He is a king.
of the entire jungle. அதனால் தன் குட்டிக்கு எப்போதும் அது ஒரு பஞ்சத்தையோ ஒரு பசியோ கொடுக்க விரும்பாது. So he doesn't want his cub to be always hungry. நம் தேவன் பெரிய தேவன். The God we worship is a great அவர் God. யூத ராஜசிங்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். The Bible says he is the Lion of Judah. அதனால் இன்றைக்கு ஒன்றை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். So today understand one thing very clearly. நாம் சுயத்துக்காக தேவனை தேடாதபடிக்கு We should not seek God for a self. கிறிஸ்து எனக்கு வேண்டும். We need Christ. கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் வளர ஆரம்பிக்கும் போது When the mind of Christ develop in us, நான் அவரை அதிகமாய் தேட விரும்புவேன். we will start to seek the Lord more and more. மற்றதை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுவேன். Will think others as a lost to our இந்த life. அனுபவம் எல்லாம் பவுலுக்குள் இருந்தது. This experience all Paul has. அந்த அனுபவத்தை அநேக சபைகளுக்கு போதிக்கின்றார். All this experience is sharing to all the churches of the world. அதிலே விசேஷமானவன் தான் தீமோத்தேயு. That is in that a more special one is Timothy. அதை பார்க்கிறார். He is looking at him. அவன் நடைமுறையிலே, all is doing, செயல்பாட்டிலே, all his behavior, அவருடைய அன்பின் பிரதிபலிப்பிலே பார்க்கின்றபடியினாலே the way he is expressing his love, he is looking at. தெளிவாக சொல்லுகிறார். He said very clearly. கிறிஸ்து குறியிலே அவன் தேடினான். And he seeks things of Christ. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே Like the same manner in our life. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் First to seek the kingdom of நீதியும் God. தேட ஒப்பு கொடுப்போம். Then we should seek his righteousness. அன்பின் ஆண்டவரே, Dear Father, அநேக நேரங்கள் நாங்கள் for many times we are எங்களுக்கு வேண்டியதையே தேடுகிறோம். we seeking for our own self, Lord. இவையெல்லாம் உடைய பார்வையில் இருக்கிறது. It is all known in your sight. நிச்சயமாய் அதே காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியே செய்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். Surely you will do at the right time. அதனால் சுயநலமாய் எங்கள் தேவைக்காக தேடாதபடிக்கு, So not with a selfish love we seek you. கிறிஸ்துவை மாத்திரம் தேட, To seek the love of Christ. கிறிஸ்துவுக்காக எதையும் விட்டுக் கொடுக்க, To accept anything for Christ. கிறிஸ்துவுக்காக எப்படியாயிலும் தங்களை ஒப்பு கொடுக்க, To surrender the will for Christ. தேவனே நாங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். Lord, we are humbling ourselves. ரீபாலதுருபியாதியா, Oh, we thank you, Lord. நல்ல வார்த்தைகளால் Thank you for the good எங்களை word. உணர்த்தி கொண்டு வருகிறீர். Thank you for instructing us. எங்களை உருவாக்க விரும்புகிறீர். Thank you for developing us. அதற்காக நன்றி Oh, செலுத்துகிறோம். we thank you for that, Lord. முதலாவது உம்மையே நாட, First, we should always seek you. உம்மையே தேட, We should know you. உம்மையே சார்ந்திருக்கும்படியான கிருபை செய்வீராக. Help us to depend on you. ஆவியானவரே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். Holy Spirit, we are humbling ourselves. நிசந்தர் Oh, we அபலுதுருபியாதியா, thank you for that, கர்த்தர் Lord. நடத்துவீராக. God, lead us. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. Take control of us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.